அட, நம்ம அம்மா சமூக சேவை பண்ணி டாக்டர் பட்டம் வாங்க போறதே இல்ல, ஏமாத்தி தான் வாங்க போறாங்கன்றத ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான போட்டாங்க. முதல்ல விஜய யோகா சென்டருக்கு போற வழியில ஒரு ஏழை அம்மா வந்து என் புள்ள படிப்பு செலவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மான்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் புள்ள படிச்சா எனக்கு என்ன, படிக்காட்டா எனக்கு என்ன ஏன்னு திமிரா கேட்டுட்டு ஒரு கல் மனசோட நடந்து போயிட்டாங்க. பாத்தீங்களா, அவங்களோட உண்மை முகம் அப்பவே வெளியே வர ஆரம்பிச்சது. அடுத்ததா முத்து என்ன பண்ணாரு தெரியுமா? சாமியாரா ஒரு வேஷம் போட்டு நடுரோட்டுல பிச்சைக்காரன் மாதிரி விஜயா முன்னாடி போய் நின்னாரு. அம்மா பிச்சை போடுங்கம்மான்னு கெஞ்சிறாரு. ஆனா அந்த விஜயா ஒரு பிச்சை கூட போடல. மறுபடியும் விடாம பின்னாடியே போய் பிச்சை கேட்க விஜயாவுக்கு கோபம் தலைக்கேறிச்சு. ரோட்டுல கிடந்த கம்பை எடுத்து அந்த பிச்சைக்காரனை, அதாவது நம்ம முத்துவை அடிச்சு துவச்சி எடுத்தாங்க. அடப்பாவமே, இந்த கொடூரமான காட்சியெல்லாம் பக்கத்துல ஒளிஞ்சு நின்னு மீனா விடாம வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. சும்மா இல்ல, ஆதாரத்தோட. இதற்கெல்லாம் அப்புறம் யோகா சென்டர்ல டாக்டர் பட்டம் வழங்க சிபாரிசு பண்றதுக்காக கோகிலாமா காத்திருந்தாங்க. விஜயா அங்கே போய் தான் எவ்வளவு பெரிய சமூக சேவகி, எவ்வளவு நல்ல மனுஷன்னு பில்டப்புக்கு மேல பில்டப் கொடுத்தாங்க. அதை நம்பி கோகிலாமாவும், சரி, நான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்க சிபாரிசு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச மாதிரி இருக்கேன்னு விஜயா மனசுக்குள்ள நினைச்ச போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. அப்ப பாருங்க, டக்குன்னு உள்ள நுழைந்தாரு நம்ம முத்து. நேரா கோகிலாமா கிட்ட ஒரு வீடியோவை காமிச்சாரு. விஜயாவுக்கு ஒரு பதட்டம். அது என்ன வீடியோன்னு கேட்க முத்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீங்க பூ சுத்தின வீடியோமா? அந்த வீடியோவை கோகிலாமா பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாங்க. விஜயா அந்த பிச்சைக்காரனை அடிச்ச கொடூரமான காட்சி அது. கோபம் தலைக்கேற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களை ஒரு சமூக அக்கறை உள்ளவங்கன்னு நினைச்சேன். ஆனா சாதாரண மனுஷங்களை இப்படித்தான் நடத்துவீங்களா? நல்ல வேளை நான் உங்களை சிபாரிசு பண்ணாம போயிட்டேன். இல்லனா எனக்குத்தான் பேரு கெட்டு போயிருக்கும்னு திட்டி தீர்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க கோகிலாமா. விஜயா அங்கேயே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கனவு அப்படியே மண்ணாகி போச்சு. ஒரு பக்கம் முத்து அம்மாவுக்கு பாடம் புகட்ட, இன்னொரு பக்கம் மனோஜ் ராணிக்கு பாடம் புகட்ட கிளம்பினாரு. தன்னை ஏமாத்தின ராணி வீட்டுக்கு கையில பூவை சுத்திட்டு ஒரு கிரிமினல் மைண்ட் செட்ல போனான் மனோஜ். ஏன் இப்படி வந்திருக்கேன்னு ராணி கேட்க, நீ என் மேல தப்பா பழி போட்டல்ல, அதான் உண்மையிலேயே அப்படி பண்ணிடலாம்னு வந்திருக்கேன்னு மிரட்டினாரு மனோஜ். ராணி கத்தி கூச்சல் போட அக்கம் பக்கத்து ஆளுங்க எல்லாம் ஓடி வந்து மனோஜை அடிச்சு வெளுத்துட்டாங்க. பாவம் மனோஜ், இந்த தடவையும் அவனோட பிளான் சுத்தமா சொதப்பி போச்சு. வசமா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குமா? மனோஜ் என்ன ஆனாரு? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.